என்னடா வாழ்க்கை இது! எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேன்து. என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் கூட அதுக்கான ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேன்து. அவன பாருங்க, எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ணல. ஆனா ஈஸியா ரிசல்ட் கிடைக்குது. இவ்ளோ நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஒரு சின்ன கம்மல் கூட என்னால தங்கத்துல வாங்கி போட முடியல. ஆனா அவன பாருங்க, நேத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சான். காரு, பங்களா, வீடுன்னு எவ்ளோ ஜாம் ஜாம்னு இருக்கான். இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தா, தங்கத்துல சின்ன கம்பல் இல்ல. உங்களால ஒரு பிளாஸ்டிக்ல கூட ஒரு கம்பல் வாங்கி போட முடியாது. இந்த ஜெனரேஷன பொறுத்தவரைக்கும், நேத்து வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க, எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம சுத்தி இருக்கவங்க நெனைக்கிறாங்க. அப்படி அவன் கஷ்டப்பட்ட நெலைமையில இருந்து சடனா ஒரு நல்ல நெலைமைக்கு போயிட்டு, கொஞ்சம் அவனுக்கு ஆசைப்பட்டதையும், அவனுக்கு புடிச்சதையும் பண்ண ஆரம்பிச்சா, நேத்து வரைக்கும் இவங்களுக்கு எல்லாம் நம்ம தேவைப்பட்டோம். இன்னைக்கு பணம், காசு வந்துடுச்சு. அதனாலதான் பேச்சு, நட, பாவனை எல்லாமே மாறி போயிடுச்சு அப்படின்ற வார்த்தைய ஈஸியா சொல்லிடுறீங்க. நேத்து கஷ்டப்பட்டவன் இன்னைக்கு நல்லா இருக்கான் அப்படின்னா, அதுல அவனோட எஃபோர்ட் எவ்வளவு இருக்கும், அவன் கோ த்ரூ பண்ணது, அவன் லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்ட்டு பேசினவங்களுக்கு தெரியாது. நீங்க ஒருத்தவங்கள அவங்க கஷ்டப்படும்போது ஆதரவு குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க சந்தோஷமா இருக்கும்போதும், அவங்க நல்ல நிலைமையில இருக்கும்போதும் கொஞ்சம் நெனச்சு சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா, அதுதான் நீங்க அவங்களுக்கு உண்மையாவே செய்ற ஒரு நல்ல விஷயம். அண்ட் மோர் ஓவர் அவங்கவங்க பட்ட கஷ்டத்தினால மட்டும் தான் அவங்க இன்னைக்கு முன்னாடி இருந்த நிலைமைய விட இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. அதனால அவங்க நல்லா ஆயிட்டாங்களே, அவங்க முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு பேசுறத விட்டு, உங்க லைஃப்ல நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவங்கள பத்தி யோசிக்க கூட உங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா நம்ம லைஃப்லயே நம்மளுக்கு அவ்ளோ பிரச்சனைகள், அவ்ளோ கஷ்டங்கள், அவ்ளோ விஷயம் இருக்கு நம்ம லைஃப்ல நம்ம பார்க்க வேண்டியது. அண்ட் உண்மையாவே உங்க லைஃப்ல நீங்க முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் காதுல வாங்கிக்கோங்க. உங்கள சுத்தி இருக்கவங்க யார் உங்கள டவுன் பண்றாங்களோ, அதாவது நெகட்டிவ் விஷயத்த உங்க மனசுல திணிக்கிறாங்களோ, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. அண்ட் உங்களுக்கு பாசிட்டிவாவும் அண்ட் எனர்ஜெட்டிக்காவும் பேசுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விளாக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ